74 யானை புகாத கோயில், அந்த சிலந்தி கட்டியது அது நமக்கு கிடைச்சது. அவ்வளோ நிறைய கோயில். நம்ம இப்போ பாடம் பார்ப்போம். நாடி தேடி தொழுவார்பால். நாடி நாட்டம் விருப்பத்தோடு, தேடி தேடுதல் தான் நமக்கு இங்கே பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம். ஏதாவது ஒரு மார்க்கத்தில் சுவாமியை தேடணும். அப்படி தேடி தொழுவார்பால். அப்படி ஏற்கனவே அப்படி சத்சங்கத்தில் இணைந்து இருக்காங்க இல்லையா, அவங்களோட நான் நத்தாக திரிவேணும். நான் நத்தாக, நான் நத்தாக. 2 நகரங்கள் வரும்போது ஒரு நகரம் இருந்தால் போதும் அப்படிங்கிற விதியில இங்கே முதல்ல இருக்கிற நாவோட விட்டுட்டாங்க. இந்த இடத்துல நான் நத்தாகன்னு பிரிக்கக்கூடாது. நான் நத்தாக. நத்துதல் அப்படின்னா விரும்புதல். நான் விருப்பத்தோடு அவங்களோட போய் இணையணும். தொண்டரோடு கூட்டுக்கண்டாய். இந்த தொண்டரோட சேர்றது அப்படிங்கிறது நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கழிப்பூஞ்சத்து பாடல் வந்து பாடல் எல்லாம் நம்ம ஞானசம்பந்த பெருமானும் சரி சுந்தரமூர்த்திகளும் சரி 10வது பாடல் ஒரு பதியம் முடிச்சு அடுத்ததுல அந்த பதிகத்தோட பயம் வந்து கொடுப்பாங்க. அதுபோல இந்த கழிப்பூஞ்ச பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, சொல்லல் சொல்லி தொழுவாரை தொழுமின்களே. அந்த சுவாமி பாடல்களை பாடுறாங்க இல்லைங்களா, இசைப்பட அவங்கள தொழுதாலே போதும், அந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும். எப்பேற்பட்ட இந்த கலியுகத்துல நமக்கு எப்படி சுவாமி எப்படி அருள் புரிந்தார் கருணாமூர்த்தி. இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து இந்த பாடல் பாடுறவங்க நீங்க தொழுதா போதும், அதனோட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அது சுந்தரர் வந்து அந்த பாடலை சொல்றாரு. அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் வந்து திருஆரூர்ல தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. திருஆரூர்ல அந்த சுவாமியை வந்து வழிபட்டோம்னா தொண்டருக்கு தொண்டரா இருக்கிறாங்க. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 64 வருடத்தில் தொண்ட தொகையை எழுதினார் இல்லையா. அந்த மாதிரி தொண்டர்கள் இப்படி நாடி தேடி அவங்க தொழுறவங்கள்ட்ட விருப்பத்தோடு நான் அவங்களோட போய் சேர்ந்துக்கிடணும் அப்படின்னு அதை நமக்காகவே எழுதியிருக்காரு. மாட கூட பதி ஞான வாழ்வை சேர தருவாய். இந்த இடத்துல மாட கூட பதினா மதுரைன்னு நினைச்சுக்குவோம். அது வந்து மேலோட்டமான கருத்து. மதுரையும் பதியில இருக்கிற அந்த ஞான வாழ்வு அப்படின்னா ஞான வாழ்வுக்கு மதுரையை வந்து ஒரு பொருத்தமா தெரியலையே. அங்க வந்து அவர் உபதேசம்லாம் எதுவும் பண்ணல. அப்படி பார்க்க போகும்போது இங்க திருஆனைக்காவல்ல அந்த உமாபுரியர் எப்படி சொன்னமோ அதே போல திருஆனைக்காவல்ல வந்து நமக்கு அது நல்லா தெரியும் இல்லையா. உமாதேவி வந்து தவத்தில் இருப்பாங்க. 6 பெரிய வருது. அவங்க அப்படியே வெயில் மழையில இருந்து தவம் பண்றாங்கன்னு சொல்லிதான் அந்த ஜம்புகேஸ்வர முனிவரை வந்து அந்த ஜம்பு நாவல் பழத்தை சாப்பிட வச்சார் சுவாமி. அவர் அதை வந்து சுவாமிக்கு பிரசாதமா அதை வச்சிருந்து ரொம்ப பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கிற நாவல் கனி அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அவர் பிரசாதமா சுவாமிக்கு அதை சமர்ப்பிப்பாரு. சுவாமி அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை உண்மையார். உடனே இவர் வந்து உண்மையாலும் நேராவே போய் சிவபெருமான்ட்டே போகிறது. அவர் அந்த அது பிரசாதம் இல்லையா, சுவாமியோட பிரசாதம், அதை அவர் மொழிகிறார். இந்த பழத்தோட கொட்டையை சாப்பிட்டாலும் மரம் முளைக்கும் நம்ம சொல்றது இவரோட இதுதான். உண்மையாகவே அப்படி முளைக்கும். அப்ப இவரு வலியும் தாங்க முடியல. இது என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குதுன்னு திருப்பி சிவன்கிட்டே போய் சொல்றாரு. இல்லை நான் வேணும்னு தான் அவனுக்கு பண்ணினேன். அங்க உமா வந்து வெயில்ல தவம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு மேலதான் போயிருக்கணும். திருஆனைக்காவல்ல மட்டும் எல்லா சிவஸ்தலங்களையும் இல்லாம அம்பாளோட கர்ப்பகிரகத்துக்கு வெளிப்பக்கமா அம்பாளோட மேலே இருக்கிற மாதிரி அந்த 4 மரம் எப்போதும் அப்படியே தான் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அங்க வந்து சிவபெருமான் வந்து உபதேசம் பண்ணினார். அதனாலதான் இந்த திருஆனைக்காவல்ல மட்டும் திருக்கல்யாண உற்சவம் கிடையாது. அங்க அவங்க வந்து குரு சிஷ்யைகள் கணவன் மனைவியாங்க. அதனால இந்த திருக்கல்யாண உற்சவம் கிடையாது. நீங்க சர்ச் பண்ண பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரி அப்போ இது வந்து அந்த இது வரல. அங்க அவங்க கணவன் மனைவியாக இருக்காங்க. அப்ப இது வந்து அப்படி நேர் பொருள் எடுத்தோம்னா மதுரையும் வருது. அது கிடையாது. நம்ம இந்த 7 சக்கரங்கள் ஜி சொன்னாங்க இல்லையா, அந்த 7 சக்கரங்கள் தாண்டி நம்ம தலைக்கு மேல 12 அங்குலத்துல துவாதச நிலை. அதுதான் அந்த குண்டலினி மேல உயர்ந்து அது குண்டலினியில நம்மலாம் உயர்த்த வேண்டியது இல்லை. நம்ம இந்த உணர்வு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஹிந்து மதத்துல மட்டும்தான் இந்த பெண்கள் வந்து நம்ம இங்கே திலகம் வச்சுக்கிறோம், மற்ற மதத்துல கிடையாது. இது என்ன அப்படின்னா ஆன்மாவோட இருப்பிடத்தை சுட்டி காட்டுறதுக்கு தான் நமக்கு இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. ஆன்மா இங்கே இருந்தான். அப்போ உணர்வு போடுறது இங்கேதான். நம்ம குழந்தைங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கும்போது பத்மாசனத்துல உட்காரும் போதே நல்லா முதுகு கண்டு நேரா இருக்க மாதிரி நின்று கண்கள் 2ஐயும் இந்த லலாடம், இது லலாட முனைக்கு கொண்டு வந்து வைங்க. அங்க வச்சுட்டு நம்ம இந்த மந்திரம் சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த மந்திரம் ஆகட்டும் நமக்கு
இதை நம்ம செய்ய செய்ய அந்த உணர்வை கூட்டி அதை எழுதும் போது குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் எல்லாமே போயிடுது. கோபம் நல்லாவே குறைஞ்சிடுச்சு. வீட்டில் அந்த பிள்ளைங்க நடந்துக்கிறதே ரொம்ப இது நம்ம கட்டாயமாக கொடுக்கணும். இது ரொம்ப பெரிய பிள்ளைங்க பெரியவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, குழந்தைங்களுக்கே நம்ம இது கட்டாயமாக கொடுக்கணும். அந்த அந்த நிலை தான் இது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. மதுரையம்பதி அல்ல, அந்த ஞான வாழ்வை சேர எனக்கு அருளுங்கன்னு கேட்குறாரு. பாடல் காதல் புரிவுமே. சுவாமிக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அகத்தியருக்கு இவர் தான் இது பண்ணவர். அந்த பாடல் மேலே ரொம்ப இசைப்பெரிய ஈசனும் தான், சிவபெருமான் தான். நம்ம முருகப்பெருமானையும் இசைப்பெரியன்னு பாடல்கள் எல்லாம் வரும். பாலை தேன் ஒத்து அருள்வோனே, தேன் ஒத்து அருள்வோனே. இந்த பாடல் நம்ம திருப்புகழ் பாட பாட உண்மையாகவே பால் தேன் போல அவ்வளவு நல்லா நமக்கு இனிமையா இருக்கும். சுவாமியும் அதே போலவே அருள் புரிவாரு. ஆடல் கோவிக்கு இனி இந்த தேன் வரும்போது எனக்கு ஒரு பாடல் நம்ம மணிவாசக பெருமான் அழகா ஒரு பாடல் வந்து சொல்லியிருப்பாரு. திரு கோத்தும்பியில இந்த பாடல் வந்து அந்த கோத்தும்பி தும்பிய வந்து சொல்லுவாரு. திணைத்ததை உள்ளதோர் பூவினை தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு ஒள்ளிக ஆனந்த தேன் சொரியும் அணிக்கே சென்று உதாய். அவ்வளோ ஒரு அந்த சுவாமியோட பேரானந்தம் உண்மையாகவே தேன் போல இருக்கும். நம்ம எலும்பெல்லாம் உருக்கி உள்ள போகணும். அதனாலதான் திருவாசகம் அவ்வளோ முக்கியமா இருக்கு. அது போல எல்லா பாடல்கள்லையுமே இந்த தேன் வந்து சுவாமியோட அருளுக்கும் சொல்லுவாங்க. அவர் நமக்கு கொடுக்கறது நம்ம பெருகின்ற அந்த நிலையவும் தேனுக்கு அதனால தான் கொடுத்து சொல்றாங்க. தேன் தான் நம்ம சுவாமி வந்து எப்படி கர்ப்பப்பையில் இருக்கிற சிசுவுக்கு வந்து எந்த கிருமிகளான தொல்லைகள்லாம் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற வரைக்கும் வரவே வராது. அப்படிதான் சுவாமி அவ்வளவு ஒரு அருமையா. அதே போல தேன் வந்து தானும் கெடாது, தன்னுள் வைத்த பொருளையும் கெட விடாது. அப்படி ஒரு உன்னதமான, அதனாலதான் இப்படி தேனை வந்து எல்லாத்துக்குமே சொல்றாங்க. ஆடல் தோகைக்கு இனியோனே, ஆடல் தோகைக்கு இனியோனே. இந்த இடத்துல ஆடல் தோகைனா மயில்னு நேரடியாக எடுத்துக்க வேண்டாம், மல்லிகிறார். ஆடல் தோகைக்கு இனியோனே ஆணிக்காவின் பெருமாள். ஆணிக்கால திருவாணிக்காவில் வந்து முன்னாடி வந்து அம்பாள் வந்து உக்ரமா இருந்ததாக வரலாறு. அதை வந்து ஆதிசங்கரர் போய் அந்த தாடங்கம் பண்ணாங்க. அதுக்கு நேர் எதிரில் அம்பாளுக்கு நேர் எதிரில் விநாயக கடவுளை வந்து வச்சுருக்காங்க உக்ரத்தை தணிக்க அப்படின்னு நான் பண்ணேன். அங்கே போகும்போது அதெல்லாம் அப்போ நான் அந்த அளவுக்கு நான் கூர்ந்து கவனிக்கல. இப்போ பார்க்கும்போது அது போல போட்டிருந்தாங்க. அந்த ஆணிக்காவில் பெருமாளே இஸ்லாம். இவர் வந்து அபிநாதர் திருவாணிக்காவில் கொஞ்சம் அதிகமான பாடல்கள் தான் பாடியிருக்காரு. மேலே பார்த்து அதில் அந்த முருகக்கடவுள் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னா வடிவம் தான் வருது அப்படின்னு அந்த அளவுக்கு தெளிவாகவும் பார்க்கல. அதிகமாக பாடின ஸ்தலத்துக்கு வந்து பழனி. அது முருகன் தலம் இல்லாமல் இந்த ஆணிக்கால் நிறைய படிக்கும்.